அமர்நீதி நாயனார். ஒரு நாட்டுக்கு ரெண்டு கண்கள், ஒன்னு விவசாயம், இன்னொன்னு வியாபாரம். ரெண்டு அவசியம். விவசாயமும் வேணும், வணிகமும் வேணும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் வேணி பிறவும் தமபோர் செய்யும். திருவள்ளுவர். எப்படி அடுத்தவங்கிட்ட நீ பொருள் வாங்குற பொழுது நினைக்கிறியோ, நீ விற்கிற பொழுது அதே மாதிரி கொடுக்கணும். நல்லதா வாங்கணும்னு ஆசைப்படுறவா இல்லையா? கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறை கொடாது, பல்பண்டம் பகர்ந்து வீசும், தொல்கொண்டி துவண்டிருக்கை. பட்டினப்பாளையில வருது. பட்டினப்பாளை அதுக்கு பாடுன புலவருக்கு அவன் லட்சக்கணக்கில் பொருள் கொடுத்தானா, கரிகால் சோழை. அப்படிப்பட்டது அதுல வருது. கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறை கொடாது. கொடுக்கிற பொழுது குறைச்சலா கொடுப்போம், வாங்குற பொழுது கொஞ்சம் கூட வாங்கிக்கும். அப்படி எல்லாம் பண்ணப்படாதான். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யும். அப்படி ஒரு வியாபாரம் பண்றார். அந்த எந்த ஊர்ல? பழையாறையில. இப்ப சொன்னனே அந்த பழையாறையில. சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களி அழி மலர் பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை. எப்ப பார்த்தாலும் தெருவில் தேர் ஓடுவான், ராஜாக்களுடைய தேர் ஓடும். அப்படிப்பட்ட ஊர் பழையாறை. சோழ மன்னன் சிவபக்தன், அந்த ஊர் பழையாறை. பொன்னி பொன்கொழிக்கும் ஊர் அந்த பகுதி முழுக்க. அவளுக்கு பொன்னின்னு பேர். ஏன்? தங்க துகள் வருமா அந்த தண்ணியில, அதுல குளிச்சா உடம்பு பொன்னாகுமா, பொன்னி. அப்படிப்பட்ட ஊர். இவருக்கு என்ன தொழில்? வணிகம். ஒரு தராசு வீட்டில் வச்சிருக்கார், வியாபாரம். சிந்தை செய்வது சிவன் கடல், வேற ஒன்னும் தெரியாது. ரெண்டு, அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்தல். வந்தா எல்லா அடியார்களுக்கும் முதல்ல சாப்பாடு போடுவார், வயிறார சாப்பாடு போடுவார். போட்டுட்டு ஒரு துண்டு, ஒரு கீழ், ஒரு கோவணம் கொடுப்பார். கீழுன்னா என்ன? இந்த கோவணத்துக்கு மேல கட்டுறோம் பாருங்க, ஒரு கயிறு, அதுக்கு கீழுன்னு பேரு. அதுல இருந்து ஒழுங்கா கட்டுறது கோவணம். அதுக்கு மேல ஒரு சின்ன கண்டை. இந்த மூணும் கொடுப்பாராம். யாருக்கு? கண்டைனா சிறு துண்டு, கீழுன்னா இடுப்பில் அரைஞானுக்கு பதிலாக கட்டக்கூடிய ஒரு ஆடை, கோவணம்னா கீழோடு இணைத்து கட்டுவது கோவணம். இந்த மூணும் கொடுப்பாராம் அடியார்களுக்கு. எல்லாம் சாப்பிட்டு வாங்கிட்டு போவாங்களாம். அதனால வந்த செல்வம் மேலும் மேலும் வளர்ந்தது. அடியார்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப புண்ணியம். சோறு போடுறது மட்டும் இல்லை, சோறு போடணும்னு நினைச்சாலே புண்ணியமா. காசியில திரைலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். திரைலிங்க சுவாமிகள். மதுரையில குழந்தையானந்த சுவாமிகள்னு ஒரு சன்னியாசி, ஒரு சித்தர். இவருக்கு காசியில பேரு திரைலிங்க சுவாமிகள். காசிக்கு போனா அதையெல்லாம் பார்க்கணும். திரைலிங்க சுவாமிகளுடைய சமாதி கோயில் இருக்கு. 64 கட்டங்கள் குளிக்கிற இடத்துல, கங்கையில. அதுல பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு பகுதி, 5 கங்கைகள் உள்ள இடம் பஞ்சகங்கா காட். அந்த இடத்துல இறங்கி ஒரு 100 படி ஏறணும். முழங்கால் ஒரு வழி ஆயிரும். 100 படி மேல ஏறி போனா இந்த குழந்தையானந்த சுவாமிகள் அங்கே திரளிங்க சுவாமிகளாக அவதாரம் எடுத்தார். அந்த சமாதி கோயில் மேல இருக்கு, அவர் படம். அந்த சமாதி ரொம்ப அற்புதமான இடம். காசிக்கு போன அமைதியான இடம், கங்கை கரை. அந்த திரைலிங்க சுவாமிகள் என்ன செய்வார்? கங்கையில மல்லாக்கப்படுத்தபடி நீண்டிக்கிட்டே இருப்பாராம். ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி, அங்கதான் பாரதியார் இருந்தார். ஹனுமான் காட்டு, சங்கர மடமெல்லாம் இப்ப அங்கதான் இருக்கு. நான் காசிக்கு போனா இந்த காட்டெல்லாம் சுத்துறது. பகல்ல தான் சுத்தணும், ராத்திரில எல்லாம் சுத்தக்கூடாது. ராத்திரில வேற ஆட்கள் உட்கார்ந்து இருப்பான், நம்ம கிட்ட போகக்கூடாது. பகல் நேரத்துல போகலாம். ஹனுமான் காட்டு. ஹனுமான் காட்டுல ஒரு அம்மா, அந்தனர், பிராமணர் வீட்டு அம்மா. வீட்டுல பையன்லாம் இங்க அனுப்பிச்சு விட்டான், காசியில வந்து இருக்கு. அந்த காலத்துல இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, ரொம்ப தவம் கிடந்தது. பகவானே, ஆண் குழந்தை பிறந்துட்டா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன் சொல்லிடுச்சு. ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அன்னதானத்தை மறந்துருச்சு. நம்ம அப்படித்தானே, மாட்டிக்கிட்டா பிரார்த்தனை பண்ணுவோம், ஒழுங்காயிட்டா பிரார்த்தனைய அத்தோட விட்டுருவோம்.
அரியக்குடியில் ஒரு செட்டியார் இருந்தாரு. விரல்ல வைர மோதிரம் போட்டிருந்தாரு. விலை மதிக்க முடியாத வைர மோதிரம், பரம்பரை மோதிரம். ஒரு கல்லு 1.5 கேரட். எப்படி இருக்கும் வைர கல்லு? ஒரு நாள் நகைச்சுத்து வந்துருச்சு, விரல் தீங்கி போச்சு, எடுக்க முடியல. மோதிரத்தை காய் வலிக்குது. கணக்கு பண்ண சொன்னாரு, வெட்டுங்க. எதை வெட்டுறது? மோதிரத்தை வெட்டுறதுக்கு இடம் இல்லை, விரலத்தான் வெட்டலாம். இனிமே நமக்கு 9 விரலத்தான் இருக்கும். அப்புறம் என்னையா முடியாது, என்ன பண்றது? ஒண்ணு செஞ்ச, திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க. நடந்த செய்தி, திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க. பெருமாளே, மாயாவதாரா, வெங்கடேசா, சீனிவாசா, கோவிந்தா, இந்த மோதிரம் கலெக்ட வந்துட்டா மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறேன். அப்ப வலி அவ்வளவு தாங்க முடியல. நெக கண்ணுல வலிக்கும். இதுக்கு நெக கண்ணுன்னு பேர். கண்ணுல குத்துனா எப்படி வலிக்குமோ, இந்த நெகத்துல குத்துனா அப்படி வலிக்கும். ராத்திரி தன்னை மறந்து என்ன பண்ணாரு, இந்த கையை அப்படி வச்சு தூங்கிட்டாரு. தலை அழுத்தி அது நல்ல அழுத்தப்பட்டு உள்ள இருக்கிற சீல் வெளியில வந்து மறுநாள் காலையில மோதிரம் கொடகொடன்னு கழட்ட வந்துச்சு. திருப்பதி பெருமாள் நிறைய செய்வாருங்க. எனக்கு சொந்த அனுபவமே உண்டு, நேரம் கிடையாது. இப்போ கலெக்ட வந்த உடனே உண்டியல்ல கொண்டே போடணும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு உண்டியல்ல கொண்டே போட்டுருவோம். கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு போடுவோம். அது வரைக்கும் மோதிரம் கையில் இருக்கு. என்ன வேடிக்கை பாருங்க. மனுஷனுக்கு பற்று பாசம் செத்தா கூட போகாது. கணக்கப்பிள்ளை வந்தாரு. அடுத்த சனிக்கிழமை போயிடுவோமா? கணக்கப்பிள்ளை, சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, இந்த மோதிரத்தை தான் போடணுமா, இல்ல மோதிரத்தினுடைய மதிப்புக்கு பணத்தை போட்டுருவோமா? நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல. ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல, உள்ள பணத்தை போட்டுருவோம். இந்த மோதிரம் என்ன விலை இருக்கும்? 10,000 ரூபாய் இருக்கும். அவ்வளவுதானே. ஒரு 100 ரூபாய் கட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு போட்டு. சரி, அவரு கணக்கு பிள்ளை என்ன மாத்தியா சொல்ல முடியும்? அடுத்த மாதம் சம்பளம் வராது, எல்லாம் வர்க்கப்படுறாங்க. சரி, கணக்கு பிள்ளை 2 பேரும் புறப்பட்டாங்க. திருப்பதி பெரிய உண்டியல். முதலாளி, உங்க கையினால போடுங்க. அதான் விவகாரம். அங்க போனார். பெருமாளே, வெங்கடேசா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் வரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் வாக்கு பாடிட்டு மோதிரத்தை கையில போட்டபடி 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டார்ல, டங்குன்னு ஒரு சத்தம், மோதிரம் கலண்டு உள்ள விழுந்துருச்சு. இனிமே ஏன் மோதிரம்னு சொல்ல முடியுமா? உண்டியலை துறக்க முடியுமா? பெருமாளே, இந்த மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபாய் அபராதம் வாங்கிவிட்டியே. கணக்கப்பிள்ளை சொன்னாரு, அந்த உண்டியல்ல பணம் போட்டா பல மடங்கு வரும். மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை பண்ணன உண்டியல். மீனாட்சி கோயில்ல 25 உண்டியல் இருக்கு. எல்லா பையனும் பழைய 10 காசை இப்பதான் போடுறாங்க. ஆமாங்க, இந்த ஒரே உண்டியலுக்கு கியூ நிக்குது திருப்பதியில. ஏன்? அந்த இடம் மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை. போட்டா நிறைய வரும், வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா நம்மால இப்படி கொண்ட பணத்தை கொட்டுவானா? எதுக்கு சொல்ல வந்தேன்? பிரார்த்தனை பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அந்த அம்மா கதைக்கு போகணும். இந்த கதைக்கு வந்த உடனே அந்த கதையை மறந்துடப்படாது. 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னிச்சே அம்மா, குழந்தை பிறந்த உடனே அதை மறந்துருச்சு. பையன் பெரியவனாகி இந்த அம்மாவை காசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. காசியில உட்கார்ந்து இருக்கு. இப்ப ஞாபகத்துக்கு வருது, 1000 பேருக்கு சாப்பாடு போடணும். இப்ப அவ்வளவு வசதி இல்லை. என்ன செய்யலாம்? ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த திரையிலங்கை சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு, தண்ணியில மல்லாக்கப்படுத்த நீந்திக்கிட்டே போவாரு. அவர் வந்து சாப்பிட சொல்லுங்க. அவர் ஒரு ஆளு சாப்பிட்டா 1000 பேர் சாப்பிட்டாப்ல. அப்படியா? சரி, போனா காலில் விழுந்தா என்ன செய்யணும்? நீங்க ஒரு நாள் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடணும். இந்த அம்மாவுக்கு வயசு 70 வயசு. சரி சாமி, சரிட்டாரு. வந்துட்டார். நல்ல கனமா இருப்பார் ஆளு. கம்பீரமா வந்து உட்கார்ந்துட்டார். இந்த பக்கம் வாணீர் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை ஆனந்த சுவாமியா, அதனால உட்கார்ந்துட்டார். ரொம்ப வரப்பிரசாதி. உட்கார்ந்துட்டார். நம்மா தானே பரிமாறு, அதான் முக்கியம். 70 வயசு குனிஞ்சு நிமிந்து பரிமாறினால தெரியும். நீங்க டேபிளை வச்சு பரிமாறுறீங்க,
கீழே உட்கார வச்சு 2 தடவை குனிஞ்சால முதுகு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த அம்மா குனிஞ்சு நிமிந்து பரிமாறினது. நல்லா சாமி சாப்பிட்டார். சாப்பிட்டு சிரிச்ச ஒடி எந்திரிச்சு போயிட்டார். ஏன் சிரிச்சார் தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணது, இலை எடுத்தது. இலைய ஞானிகள் சாப்பிட்ட இலைய கண்ட இடத்துல போடக்கூடாது, குழி வெட்டி அதுல போட்டு மூடணும். இந்த அம்மா போய் ஒரு குழியை வெட்டி வச்சுட்டு அனுமான் காட்டுல இலையை எடுத்துக்கிட்டு போய் குழியில போட்டு மூடிட்டு வந்து பார்க்குது, இன்னொரு இலை கிடக்குது. என்னடா இது, இப்பதான் இலை எடுத்தா, அதையும் கொண்டே போட்டுட்டு வந்தது, அடுத்த இலை கிடக்கு. எடுக்க போக கொண்டே போட்டுட்டு வர போக வர போக வர 150 இலை இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. என்ன ஒண்ணும் புரிய, சாமி எடுத்தானே போய் கேளு. சாமி சிரிச்சபடி நீந்திக்கிட்டு இருக்காரு அனுமான் காட்டுல கங்கை கரையில. போன உடனே என்ன இலை வளருதா? சாமி 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்ன, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? ஏன் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன்? அப்ப இருந்ததுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் சாமி. இனிமே அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு, முடிஞ்சதை செய். ஒரு ஆளுக்கு அன்னம் போட்டா போதும், புண்ணியம். இப்ப போய் பாரு, இலை எடுத்தா சரியா போச்சு. திருமூலர் திருமந்திரம் பேசு, ஒரு ஞானிக்கு சாப்பாடு போட்டா 1000 கோயில் கட்டின புண்ணியம் உனக்கு. திருமந்திரத்துல பாட்டு இருக்குதுங்க, அகரம் ஆயிரம் அந்தனர் தீயிடன் சிகரம் நிறைய செய்தி குடிக்கிடன். ஒரே ஒரு சன்னியாசிக்கு, உண்மையான தூய்மையான ஒரு ஞானிக்கு ஒருவேளை சோறு போட்டா போதும். இவர் என்ன செய்வார்? கந்தை கொடுப்பார், கீழ் கொடுப்பார், கோவணம் கொடுப்பார், எல்லாருக்கும் சோறு போடுவார். யாரு? நம்ம அமர்நீதி நாயனார். இருந்த ஊர் படையாறை. படையாறைக்கு பக்கத்துல திருநல்லூர்னு ஒரு ஊர். படையாறைக்கு பக்கத்துல திருநல்லூர்னு ஒரு ஊர். இந்த சோழ நாடு ரொம்ப புண்ணியமான நாடு. எங்க பார்த்தாலும் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும். இந்த பக்கம் பார்த்தா சிவன் கோயில், அந்த பக்கம் பார்த்தா பெருமாள் கோயில். அப்படிப்பட்ட ஒரு நாடு சோழ நாடு. அதனாலதான் சோழ வடநாடு சோறுடைத்து. சோறுன்னா என்ன தெரியும்ல? சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம். சோறுன்னா கடவுள் திருவடின்னு அர்த்தம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். மாணிக்கவாசக சுவாமி சொல்றார், சண்டீசர் பண்ண பாதகத்துக்கு அவருக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிறார். உங்க அப்பா கால வெட்டினார்ல, அதை சொல்ற பொழுது பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவனுடைய மோட்சமயமான முக்திமயமான திருவடி. சோழ வளநாடு சோறு உடைத்துன்னா அங்க சோறு ரொம்பன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. சோறு ரொம்பத்தான், சோற்றால் மடையடைக்கும் சோழநாடு. ஆனால் மோட்சத்துக்குரிய பல செய்திகள் உள்ள நாடு சோழ நாடு. பக்கத்தில் பழையாறை, பழையாறைக்கு பக்கத்தில் நல்லூர். திருநல்லூர் அப்பர் சுவாமிகளுக்கு எம்பெருமான் திருவடி தீட்சை கொடுத்த இடம் நல்லூர். அப்பர் சுவாமிகள் பல காலம் சமணத்தில் இருந்தார். கிட்டத்தட்ட 50-55 வயசுக்கு அப்புறம் சைவத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் ஒரு 25 ஆண்டுகள் இங்கே இருந்திருக்கார். சைவத்துக்கு வந்த உடனே பெருமானே என்னை ஆட்கொண்டதுக்கு அடையாளமாக உன் திருவடியை என் தலைமையில் பொறிக்க வேண்டும், நல்லூருக்கு வா. நல்லூருக்கு போய் உட்கார்ந்திருக்கார். சிவபெருமான் திருவடி பொறித்தார். அழகான நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஆண்டவங்கிட்ட போய் நஞ்சு உருக 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 தீவினை போயிருமா. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார். சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. தேவர்கள்லாம் பூவை போட்டு கும்பிட்டாங்களே, அந்த திருவடியை என் தலைமையில வச்சார். அரும்பித்த செஞ்ஞாயிரைக்கும் மடி அலைகளுதலாக அருட்சேவடி பெரும்பித்தர் கூடி பிதற்றும் மடி. திருவடியை வச்ச உடனே சந்தோஷமா பாடுற பாட்டு சந்தத்துல. யாரு? அப்பர் சுவாமி. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். அந்த இடம் திருநல்லூர். அந்த இடம் அங்கே மடம் அமைச்சு நம்ம அமர்நீதி நாயனார் திருநல்லூர்ல இருக்கார். பழையாற பக்கத்துல.
இந்த ஊருக்கு ஆள் ரொம்ப வரும், ரொம்ப பேர் சாப்பிடுவாங்க, நல்ல கோயில். இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். சிவபெருமான் அங்கே இருந்து புறப்பட்டார். ஏன்? தொண்டர்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பெரிய புராணத்துக்கு என்ன நோக்கம்? மறைவாக நீங்கள் திருத்தொண்டு செய்தால் கடவுள் வந்து அதை யாவரும் காண வெளிப்படுத்துவார். ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான்னு சொல்லவே கூடாது. அவன் எதுக்கு சோதிக்கிறான்? சோதிச்சா நம்ம தப்பிப்போமா செத்து போமான்னு அவனுக்கு தெரியும்ல. எங்க பரிசு எழுதினா தோத்து போமா ஜெயிப்போமான்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது. தொண்டரை விளக்கம் காண்பான். அங்கிருந்து சிவபெருமான் புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார் தெரியுமா? ஒரு கோவணத்தை கட்டிட்டார். இந்த ஆளு எல்லாருக்கும் கோவணம் கொடுக்கிறாள். ஒரு கோவணத்தை இடுப்புல கட்டிட்டார். கையில ஒரு தண்டு, தண்டுல 2 கோவணம் ஸ்பேர், 2 கோவணம். ஸ்டெப்பினி டயர் வச்சுக்கிறீல்ல, 2 கோவணம் தண்டுல. விபூதி பையி, தர்பை, அது தர்பையை விரிச்சுதான் படுத்துக்கணும். விபூதி பையி எல்லாம் தூக்கிட்டு புறப்பட்டார் பிரம்மச்சாரி. இந்த கோவணம் என்பது அதுக்கு அடையாளம், பிரம்மச்சரியத்துக்கு அடையாளம். பிரம்மச்சாரி மரத்துக்கு வந்துட்டார். மரத்துல வந்து இப்படி கம்பீரமா நிற்கிறார். அமர்நீதி நாயனார் அவரை போய் பார்த்துட்டார். காலில் விழுந்து கும்பிட்டார். ஆகா, உங்களை பார்ப்பதற்கு நான் எவ்வளவு தவம் செய்தேன். படியில்லாத நீர் அணைய உன் பயில் தவம் என்னோ அடியனேன் செய்ததென்றார் அமர்நீதி அன்பர். உங்களை பார்க்கிறதுக்கு நான் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கேன். ஒரு சிவனடியார் நம்ம விட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறார். சிவா திருச்சிற்றம்பலம் உள்ள வாங்க. ஏன்பா, வர்றவங்களுக்கெல்லாம் கோவணம், கீழ், கந்தை இதெல்லாம் கொடுக்கிற ஆளு இங்க ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்டு வந்தான். அது நீதானா? யாரு கேட்கிறா? இந்த ஆளு. என்றனன் என்னது? நீர் கோவணம் கீழுடை கந்தை தருவது கேட்டு காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கறந்தோன். நெத்தி கண்ணை மறைச்சு விட்டு வந்து நிக்கிற மனுஷன். ஐயா, இன்னைக்கு இங்க சாப்பிடணும். இன்று நீர் இங்கு அமுது செய்தருளும். சாப்பிடுறது இருக்கட்டும், இப்ப நான் ஒரு வேலையா வந்திருக்கேன். என்ன வேலை? காவேரியில போய் குளிச்சுட்டு வரணும். வெளியில மழை வர்றாப்புல இருக்கு. நான் இந்த கோவணத்தை கட்டியிருக்கேன், 2 கோவணம் ஸ்டார் வச்சிருக்கேன். நம்ம சொத்தே அவ்வளவுதான். அதனால ஒண்ணு செய்வோம். இப்ப நான் ஆத்துக்கு குளிக்க போய் வழியில மழை வந்துட்டா இந்த 2 கோவணமும் நனைஞ்சு போயிடும். அதனால ஒரு கோவணத்தை உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், பத்திரமா வச்சுக்க. எத? கோவணத்தை. என்ன தங்கமா, வைரமா, மாணிக்கமா, கோமேதகமா? ஒண்ணும் இல்ல, ஒரு கோவணத்தை கொடுக்கிறேன், பத்திரமா வச்சு. தொலைக்க போறான்னு அர்த்தம். பத்திரமா வச்சு. அணங்கு நீர் பொன்னியாடி. இவர் என்ன பொன்னி ஆடுறாரு? கங்கையாருக்கு குளிக்க வேண்டியதானே? சேக்கரார் சொல்றாரு பொன்னியாடி. பாரியார் சாமி சொல்றாரு கங்கையை தலையில வச்சவன் காவேரியில குளிக்க ஆசைப்பட்டான்னா காவேரிக்கு எவ்வளவு பெருமைங்கிறாரு. கங்கையை தலையில வச்சவர் எதுக்கு காவேரிக்கு வரணும்? பொன்னியில ஆட வந்தாரா, அதுதான் காவேரிக்கு பெருமை. கங்கையில் புனிதமாய காவிரி. தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார். அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழை வரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும். இந்தா பத்திரமா வச்சுக்கோ. திரும்ப சொல்றேன், பத்திரமா வச்சுக்கோ. அவனுக்கு எது கோவணம்? வேதம் தான் கோவணம். மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 மான் சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினன்தான் சாடலோ. திருவாசகம். அந்த கோவணத்தோட உள்ள காட்சி தான் கண்டார்தம் வணங்க வரும் காட்சி. பழனி ஆண்டவன் எப்படி நிக்கிறான்? வெறும் கோவணம் தானே. கண்டார்தம் வணங்க வரும் முண்டிதமாம் சிறத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வடபழனி மேவும். சென்னையில வடபழனி, அங்க வண்ண பாட்டுது. பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வடபழனி மேவும் தண்டாயுத பெருமான் சேவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். வடபழனியில ஒரு தியான மண்டபம் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்தா ரொம்ப சுகமா இருக்கும். இந்த பாட்டு முந்தி அங்க எழுதி போட்டிருந்தாங்க. நான் பாடம் பண்ணிக்கிட்டு வந்தேன்.
நான் பாடம் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த பாட்டை காணாம நான் விடாம பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆமா, பாட்டு போச்சுன்னா என்ன பண்றது? கோவணத்துக்கு அவளது பெருமை. எம்பெருமான் அந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு போயிட்டார். இவர் கொண்டுகிட்டு போய் செட்டியார் பெரிய இருப்பு பொட்டகம், திண்டுக்கல் பொட்டகம், 4-5 பூட்டு, 7-8 சாவி எல்லாம் போட்டு திறந்து பத்திரமா கோவணத்தை உள்ள வச்சு போட்டுட்டார். அந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்காரு, வச்சு பூட்டியாச்சு. இவர் குளிச்சுட்டு வர்றாரு. வேடிக்கை என்ன, மழை வந்துருச்சு. மழையா வந்தது, இவர் வரவழைச்சார். பொன்னியில குளிச்சாரோ கங்கையில குளிச்சாரோ தெரியல, நனைஞ்சபடி வர்றார். மழை வந்துருச்சு. நாயனார் சொன்னார், அமுது அருந்துங்கள். இல்ல, மழையில நனைஞ்சிட்டேன், மழையில நனைஞ்சிட்டா இன்னொரு தடவை குளிக்கணும். பெரிய விஞ்ஞானம். வெளியில போய் மழையில நல்லா நனைஞ்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து நல்ல உடம்பு முழுக்க தலைக்கும் சேர்த்து குளிச்சுட்டீங்கன்னா அந்த மழை தண்ணி ஒண்ணுமே செய்யாது. நான் பண்றேன் சார், தினமும் பச்சை தண்ணி தான். கைலாஷ் யாத்திரை போன்ற பொழுது -15 டிகிரி இறங்கி குளிச்சான், இன்னும் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் பண்ணாது, ஒரு தோஷமும் வராது. குளிச்சுட்டு உடனே குளிக்கணும். மலைகளை நனைஞ்சா தப்பு இல்ல, வீட்டுக்கு வந்தா குளிக்கணும். சாஸ்திரமும் சொல்லுது அப்படி. இவர் என்ன சொல்றாரு, மலைகளை நனைஞ்சிட்டேன் திரும்ப குளிக்கணும். இந்த நான் கட்டிக்கிட்டு குளிச்சது அந்த கோவணம் நனைஞ்சு வச்சு, அப்புறம் ஒரு புது கோவணம் கட்டிக்கிட்டு வந்தானா அது மலைகளை நனைஞ்சு வச்சு. அதனால உங்ககிட்ட கொடுத்தல ஒரு ஸ்பேர் கோவணம், அதை கொண்டா குளிச்சுட்டு அதை கட்டிக்கிறேன். இந்த மனுஷன் பாருங்க, நம்ம பாகவதத்தில் ஒரு செய்தி வரும். ஜனக மகாராஜா ஆத்துல குளிச்சுட்டு இருக்கார். ஒரு துறவி அவர் கூட பேசிட்டு இருக்கார் வேதத்தை பத்தி. துறவி ஒரு கோவணத்தை காய போட்டுட்டு வந்திருக்கார், ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு இருக்கார். இங்க வேதத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கார். இந்த காய போட்ட கோவணத்தை ஒரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. துறவி பார்த்தாருல, பேச்சு அதோட விட்டு விட்டு ஜனகர் எக்கேடு கட்டா நமக்கு என்ன, நம்ம கோவணம் போயிடக்கூடாது. ஓடி வந்து விரட்டி நாய்க்கு பின்னாலே ஓடி கோவணத்தை பிடிச்சு இழுத்து, நாய் தெற்க இழுக்க இவர் வடக்க இழுக்க கிழிச்சு பாதியை தூக்கிட்டு வந்தார். யாரு? சன்னியாசி. என்னங்க சன்னியாசம்? ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மனத்தாசை துறந்தவன் மெய்த்துறவி, வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி, காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. நீ காட்டுக்கு போய் யாருக்கு நீ லாபம்? காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காயம் ஒருத்தும் காய்கனி துய்த்தும் காசினி முற்றும் தெரியாதே. ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கும் சீதளபத்மன் தருவாயே. திருப்புகளுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது மட்டும் இருந்தால் போதும். சன்னியாசி இப்படி வந்துட்டாரா, மறுநாள் ஜனகர் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றான், ஜனக மகாராஜா அரமனையில தீ பிடிச்சிருச்சு. அவர் ஓடணுமா இல்லையா? ஓடல, போயிட்டு போகுது. சாமி, நீங்க வேதத்துல என்னமோ சொன்னீங்களே அதை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யாரு சன்னியாசி? கோவணம் போகக்கூடாதுன்னு ஒரு நாய்க்கு பின்னால ஓடி போய் சண்டை போட்டு பாதி கோவணத்தை தூக்கிட்டு வந்தாரே, அந்த சன்னியாசி சன்னியாசியா? ராஜ்யத்துல இருந்துகிட்டு ஒண்ணு எரிஞ்சு போச்சா நடக்கிறது நடக்கும், கடவுள் திருவுள்ளம் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு நிக்கிறானே, இவன் சன்னியாசியா? விதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன்மதி. யாரு பாடுறா? பாரதி. அது எங்கள் பாரத தாயினுடைய மதி. இது ஜனகன்மதி. கோவணத்துக்குள்ள இவ்வளவு கதை இருக்கு. இப்போ நம்ம ஆளு கோவணத்தை உள்ள வச்சாரா, போய் பெட்டகத்தை திறந்தார், காணோம். வைரம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, மரகதம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, கோவணத்தை காணோம். இதுக்கு திருட வந்திருக்காண்டா. திருடுறதுக்கு ஒரு ஒழுங்கு வேண்டாம், எதை போய் திருடுறது? இதுக்கு திருட வந்திருக்காண்டா. சேக்கிழார் சுவாமி அழகா ஒரு வார்த்தை வைக்கிறார். தண்டின் இந்த வருக, நான் குளிச்சுட்டு வந்தனா தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற
தண்டின் மேலதும் ஈரம். நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கள்வர். இவன் தான் திருடிவிட்டா உள்ள வச்சன. சிவபெருமான் கடவுளை போய் கோவண கள்வர்னு சொல்லிவிட்டு மற்ற மதங்கள்ல நீங்க சும்மா வர முடியுமா? நாட்டுக்கு நாடு மரண தண்டனை கொடுத்துருவான். இந்து மதத்தில் முடியும். உள்ளங்கவர் கள்வன் தேவார முதல் பாட்டு அதானே. முனியே நான்முகனே முக்கண் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா. நம்மாழ்வார் ஆண்டவன கல்வன் எவ்வளவு பேரு சொல்லு பரவாயில்ல. யாரு? கோவண கல்வர். இதை விட ஒரு பட்டம் கொடுக்க முடியுமா சிவபெருமானுக்கு? கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கல்வர். எங்கு தேடி இங்கண்டிலர். கோவணத்தை காணோம். வேற ஒரு கோவணம் கொண்டாந்த சாமி. அந்த கோவணத்தை காணோம், தொலைஞ்சு போச்சு. இந்த வேற கோவணம் எனக்கு வேண்டாம் சாமி. நீங்க கொடுத்த கோவணம் வேட்டியில கிழிச்சது, இது நானே தச்சது. இது எப்படி இருக்கு? வேட்டியில கிழிச்சது நீ கொடுத்த கோவணம், நான் இதுவே இதுக்குன்னு ஸ்பெஷலா தச்சேன், ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் யூ. எப்படி இருக்கு? அதுக்காக நான் தச்சது. வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன் கொணர்ந்தேன், கீறு கோவணம் அன்று நெய்து அமைத்தது. கீறு கோவணம் அன்று, கிழிச்ச கோவணம் இல்ல, நெய்து அமைத்தது. என் விடை பொறுப்பீர். இன்னைக்கு வச்ச கோவணம் எப்படா இன்னைக்கே தொலையும்? இந்த ஆளு விவகாரமான ஆளு. ராத்திரியா இருந்தா திருட வருவான், பகல்ல இதுக்கு யாரா வருவான்? நான் தான் வருவேன், வேற யாரு வருவா? அதான் அதுக்கு அர்த்தம். அனுபவிக்கலாம் சேர்க்கலாரே. நல்ல கோவணம் கொடுப்பேன்னு சொல்லி என் கோவணத்தை திருடிவிட்ட சாமி. எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கேன், இதை திருட எனக்கு என்ன தலையெழுத்தால்? உன் வியாபாரம் நல்லா இருக்கு, இதுக்குத்தான் தராசு வச்சிருக்கிறியோ? குத்துறார் அப்படியே. நல்ல கோவணம் ஊருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து உள்ள வச்சுட்டேன். சாமி மன்னிச்சுக்கிடுங்க, கோவணம் என்ன பட்டாடக்காரன், மணிகள் எனக்கு வேணாம், நான் கொடுத்த கோவணத்தை கொடு. இல்ல வேண்டாம் சாமி, நான் என்ன செய்யறது? எல்லாம் தங்க வைரம், எனக்கு எதுக்கு? சன்னியாசிக்கு எதுக்கு தங்க வைரம்? வேண்டாம் போ. பாவம், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஒண்ணு செய். என்ன? மேல ஒரு ஈர கோவணம் வச்சிருக்கேன்ல, ஒண்ணு கட்டி இருக்காரு, ஒண்ணு தொலைச்சு விட்டாரு, ஒண்ணு மேல இருக்குல்ல கொண்டாந்த கோவணம் ஸ்பார், அது எடுத்தாரு. இந்த பாரு, இந்த இருக்கு இந்த கோவணம், உன் தராசு இந்த இது வேணா வியாபாரம் பண்ற. ஆமா, ஒரு பக்கம் அதை வைக்கிறேன், அதுக்கு சமானமா இன்னொரு கோவணத்தை வை, நான் ஒத்துக்கிறேன். முடித்தனா வச்சுட்டு போறோம். யாருடைய கோவணம்? சிவபெருமான் மேல வச்சிருந்தாருல, அதை ஒரு தராசுல வச்சாச்சு. இவர் உள்ள போனார், 10 கோவணத்தை எடுத்தார், இந்த பக்கம் வச்சார். இவர் தட்டு மேல போயிடுச்சு, சிவபெருமான் தட்டு அப்படியே. என்னடாது, ஒரு கோவணத்துக்கு 10 கோவணம் வச்சேன், இந்த ஒத்த கோவணம் கீழே இருக்கு, 10 கோவணம் மேல போயிடுச்சு. வீட்டுல இருந்த எல்லா டிரெஸ்ஸையும் கொண்டாந்தார், அவ்வளதையும் வச்சார். அடியார் தட்டு மேல இருக்கு, ஆண்டவன் தட்டு கீழே இருக்கு. ஆண்டவனுக்கு பெருமையா அடியாருக்கு பெருமையா? ஆண்டவன் தட்டு கீழே இருக்கு, அடியார் தட்டு தான் மேலே இருக்கு. புரியுதா? சேக்கிழார் சாமி சொல்ற, ஆண்டவன் தட்டு கீழே, அடியார் தட்டு தான் எப்பவும் மேல. தராசு இறைவர் தட்டு தாழ்ந்தது, அடியார் தட்டு உயர்ந்தது. அன்புக்கு முன்னால் அருள் தாழ்ந்தது. தங்கத்தை வச்சார், வெள்ளிய வச்சார், ஒன்னும் புண்ணியம் இல்ல. சிவபெருமான் தட்டு தாழ்ந்தே இருக்கு, இவர் வச்ச தட்டு மேலே இருக்கு. புள்ள தோல்ல ஏறணும்னா அப்பா என்ன செய்யணும்? தாழ்ந்து கொடுக்கணுமா இல்லையா? அமர்நீதி நாயனாருங்கிற பிள்ளைய தோல்ல ஏற்றிக்கிறதுக்கு சிவபெருமான் தட்டு தாழ்ந்தே இருந்துதான், கீழே இருக்கு. எல்லா பொருளும் வச்சாச்சு, போச்சு. வீட்டு பத்திரம் கொண்டாந்து வச்சாச்சு, வீட்டை தூக்கி வைக்க முடியாது, பத்திரத்தை வச்சாச்சு. ஒத்த கோவணம் சார், அநியாயமா இருக்கு. கீழே உட்கார்ந்து இருக்கு, இது பூரா மேல போயிடுச்சு, அங்க இருக்கு தட்டு. என்னடா ஆச்சரியமா இருக்கு. பண்டம் பாத்திரம் அது இது எல்லாம் வச்சாச்சு. பெருமானே எல்லாத்தையும் வச்சாச்சு. இனிமே யாரு பாக்கி? என் பொண்டாட்டி பாக்கி.
என் புள்ள பாக்கி, நான் பாக்கி. நாங்க 3 பேரும் தட்டுல ஏறிடுறோம். அந்த ஆளு பேசாம தியானம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? நம்ம சிவபெருமான். இவ்வளதையும் வேடிக்கை பார்த்து அனுபவிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. தியானம். நாங்க 3 பேரும் ஏறிடுறோம். நல்ல செய்தி இதுல இருக்கு, நினைப்புல வச்சுங்க. 3 பேரும் ஏறணும். எந்திரிச்சார். பொண்டாட்டி பிள்ளை இவரு 3 பேரும் ஏறுற பொழுது ஒண்ணு சொன்னார். திருநீற்றின் அடிமை திறத்தை நான் தவறாமல் இதுவரை ஆண்டவனுக்கு தொண்டாற்றியதும் அடியார்களுக்கு தொண்டாற்றியதும் உண்மையானால் ஓம் நம சிவாய இந்த தட்டு சமமாகட்டும். ஓம் நம சிவாய தடைத்த அஞ்செழுத்து ஓதினார். சேக்கிழார் புராணம் எல்லா இடத்திலையும் அஞ்செழுத்து ஓதித்தான் ஏறணும். திருஞான சம்பந்தருக்கு முத்து பல்லக்கு வந்தா அஞ்செழுத்த சொல்லித்தான் ஏறுவார். இவர் தராசுல ஏறினா தடைத்த அஞ்செழுத்து ஓதினார், ஏறினார் தட்டில். அவ்வளவுதான், தட்டு சமமாயிடுச்சு. தியானம் பண்ண ஆள் முடிச்சுட்டார். அவர் தெரியுமில்ல எவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம்னு. இப்போ ஒரு நயம் பார்த்தீங்களா? வந்த சிவபெருமான் மறைச்சிட்டார். உன் தராசு தட்டு இப்பொழுது மோட்சத்துக்கு செல்லக்கூடிய விமானமாக மாறும். உன் பொண்டாட்டி புள்ள நீ 3 பேர் என் கூட வாங்க. ஆனி மாசம் பூர நட்சத்திரம் மேல வாங்க. அந்த தராசு இது வரைக்கும் வியாபாரம் பண்ண பயன்படுத்தின தராசு, அதுல ஏறி மேல வாங்க. இப்போ தராசு தட்டு உயர்ந்த விமானமாகட்டும். ஒரு பெரிய நயம் இருக்கு. என்ன தெரியுமா? மனுஷனுக்கு 2 பற்று, அகப்பற்று, புறப்பற்று. என் பொண்டாட்டி, என் புள்ள, நான் சம்பாதிச்ச பணம், என்னுடைய வீடு, இதெல்லாம் புறப்பற்று. நான், அது அகப்பற்று. இந்த 2 இருக்குல்ல, எல்லா பணத்தையும் அதுல வச்சிட்டாரு. பணத்துல உள்ள பாசம் போச்சு. பொண்டாட்டி பிள்ளையும் அதுல ஏறி வைக்க சம்மதிச்சிட்டாரு. அந்த பற்றும் போச்சு. இவரு ஏறி நின்னுட்டாரு. இனிமே ஏறி நின்னா அவனுக்கு எல்லாம் சேர்ந்து வச்சு அந்த சாமியாருக்கு. சாமியார் கூட்டிக்கிட்டு போய் 2 அடி அடிச்சாலும் வாங்கிக்க வேண்டியதானே. புறப்பற்றும் போச்சு, அகப்பற்றும் போச்சு, எல்லா பற்றும் முடிஞ்சு போச்சா? பரவாயில்ல, இப்ப மேலவா. என் பெற்றதாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார். பட்னத்து சாமி. எங்க அம்மா பெற்றெடுத்தவ என்ன புனம்னு சொல்லிவிட்டான், செத்து போட்டார். கொன் பெற்ற மைந்தரும் சுற்றி வந்திங்கே குடம் உடைத்தார். பிள்ளைகள் குடத்தை உடைச்சிட்டு போயிட்டார். பொன் பெற்ற மாதரும் போ என்று சொல்லி புலம்பி விட்டார். போன்ட்டான், எல்லாரும் முடிஞ்சு வச்சு. உன் பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கதி இல்லை. எல்லாம் சரியா போச்சு. அப்போ அஞ்செழுத்து ஓதின உடனே பற்று விட்டு அஞ்செழுத்து ஓதினால் இருவினை ஒப்பு மேல பெற்றார். அஞ்செழுத்தினுடைய சிறப்பு, தன்னையும் கொடுத்தது சிறப்பு. ஒரு கோவணத்துக்காக இவ்வளவு. என்ன அர்த்தம் தெரியுமா? அடைக்கல பொருளை அபகரிக்க கூடாது. அதான் சார் நீதி. அடைக்கலம்னு கொடுத்தாரு, ஒரு கோவணத்தை தான் சார் கொடுத்தாரு. அது அபகரிக்கல. பாவம், இந்த ஆளுக்கு அதை மறைச்சாரு. யோசிச்சு பாருங்க. அடைக்கல பொருளா இருந்தாலும் அதை தான் எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்துக்காதவருக்கே இவ்வளவு சோதனைனா எடுத்தவனுக்கு எவ்வளவு சோதனை வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமர்நீதி நாயனாருடைய வரலாறு இது. அப்பர் சுவாமி பாடுறார் தேவாரத்தில். அமர்நீதி நாயனார் வரலாற்று அப்பர் சுவாமி. நாட்கொண்ட தாமரை பூந்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தே கீழ்கொண்ட கோவணம். இந்த கோவணத்தை எத்தனை பேர் பாடிட்டாங்க பாருங்க. இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதுக்கு ராஜ மரியாதை. ஆமா, யோசிச்சு பாருங்க. கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடத்தான் வாட்கொண்ட கண்ணி மனைவியொடு அங்கு ஓர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோ இவ்வகனிடமே. அந்த வார்த்தையை உலகமெல்லாம் சொல்லும். ஒரு சருக்கம் முடிஞ்சது. ஒவ்வொரு சருக்கம் முடிச்ச உடனேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார் சேக்கிழார். என்ன, சுந்தரர் தானே எடுத்து கொடுத்தவரு, அவர் தானே ஆரம்பம். அதனால ஒரு பாட்டு சொல்றாரு பாருங்க. அயனும் மாலும் காணாத பெருமான் திருவெண்ணநல்லூருக்கு இவருக்காக வந்தார். ஒரு ஆவணத்தை காட்டினார், ஆட்கொண்டார். அந்த சுந்தரமூர்த்தியினுடைய
திருவடிகளை நம் தலைமேல் வைக்கிறோம். நாம் உலகத்திற்கெல்லாம் தலைமை தாங்கும் தகுதியை பெறலாம். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கரிய வள்ளல் பலர்புகள் வெண்ணை நல்லூர் ஆவணப் படமை காட்டி உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். அவர் திருவடியை தலையில வச்சிருக்க பாருங்க, இதுதான் நமக்கு ஒரு பெரிய பதவி. அவர் திருவடியை தாங்கக்கூடியது, அதுதான் நமக்கு பெரிய பதவி. தலைமை நம் தலைமையாகும். ஒரு சருக்கம் முடிஞ்சது. மொத்தம் 11 சருக்கம். அடுத்த சருக்கம் இலை மலிந்த சருக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமி பாட ஆரம்பிக்கிறார். அதுல உள்ள வார்த்தையை வச்சு இவர் பேரு வைக்கிறார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பொற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இரண்டாவது எரிபத்தன். அவர் யார்? கையில மழுவாயுதம் வச்சிருப்பார். மழு என்பது சிவபெருமானுக்கு உரியது. மானும் மடுவும் பெருமானுக்கு உரியது. பரசுராமர்கிட்ட மழுவாயுதம் இருந்தது. எப்படி பலராமர்கிட்ட கலப்பை இருந்துச்சோ பரசுராமர்கிட்ட மழுவாயுதம். நம்ம கோடாரி மாதிரி வச்சுங்களே மழுவாயுதம். அது அடியார் துன்பங்களை நீக்குவதற்கு மழுவாயுதத்தோடு வந்தவர் எரிபக்தன். சோழ நாட்டிலே கரூர்னு ஒரு ஊர். கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல கரூர், உண்மையில கரூர். கிருபானந்த வாரியாரோட ஒரு நாள் பேசிட்டே இருக்கோம் மதுரையில. 1985 86 அவரை மறைகிறதுக்கு 2-3 வருஷம் முன்னால ஒரு ஆள் அங்க இருந்து வந்தாரு. சாமி, என்ன கரூருக்கு வரணுமே? என்ன நம்ம ஊரு கரூர், சாமி வந்து கரூர்ல பேசணும், கரூருக்கு வரணுமே. திரும்பவும் கரூருக்கு போகக்கூடாதுன்னுதான் முருகப்பெருமான கும்பிட்டு இருக்கேன். திரும்பவும் தாய் வயிறாகிற கரூருக்கு போகக்கூடாதுன்னு தான் கும்பிட்டு இருக்கேன். நீங்க கரூருக்கு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? சாமி, அந்த கரூர்ல இது நம்ம சொந்த கரூர், புரியுதா? கரூரில் பெருமாளை. திருப்புகள் பாட்டு உண்டு. கரூர் சித்தர் அங்கே வாழ்ந்தவர் கருவூரார் வெகு சித்தர் போட்டு கருவூரார். கருவூருக்கு அவ்வளவு பெருமை. ராஜராஜ சோழ தேவன் பெரிய சிவலிங்கத்தை கொண்டே வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் பெருசா பண்ணணும்னு ஆசை. இலங்கைக்கு போனா புத்த விகாரத்தை பார்த்தான். பௌத்தர்கள் இவ்வளவு பெரிய விகாரம் கட்டி இருக்கிற பொழுது சிவபெருமானுக்கு நாம் பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம், பெரிய கோயில் கட்டலாம். அதுக்கு என்ன பேரு? பெரிய கோயில். பெரிய சிவலிங்கம் வச்சான், அதுக்கு என்ன பேரு? பெருவுடையார். அம்பாள் பெருசா வச்சான், பெரிய நாயகி. நந்தி பெருசா வச்சான், எல்லாம் பெருசு. பார்வை பெருசு, வாழ்க்கையில் எல்லாம் பெருசு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பெரிய சிவலிங்கம், பெரிய ஆவுடை. ஆவுடைக்கு மேல சிவலிங்கத்தை வச்சாச்சு. சிவலிங்கம் ஆடிக்கிட்டே இருக்கு. சிவலிங்கம் ஆடக்கூடாது. மூலமூர்த்தி அசைஞ்சால் பாவம், உற்சவமூர்த்தி அசையாமல் இருந்தால் பாவம். உற்சவர் புறப்பட்டு போகணும், மூலவர் அசையாமல் உட்காரணும். சிவலிங்கம் அசையுது. அஷ்டபந்தனம் சாத்து, 8 மருந்து சாத்தனா அசையுது. என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவ்வளவு பெரிய சிவலிங்கம் பிடிச்சா அசையுது. நான் என்ன பண்ணுவேன்? கருவூர் சித்தரை நினைச்சா வெகு சித்தர் போட்டு கருவூரார் வந்தார். திருவிசைப்பா பாடியவர் கருவூர் சித்தர் வந்தார். என்ன செய்யணும்? அஷ்டபந்தனம் கொண்டா. அஷ்டபந்தனத்தை புதுசா அரைச்சு கொண்டாந்தாங்க. வாயில வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கார். எச்சில் துப்பினார், சேர்த்து அரைச்சார். அஷ்டபந்தனம் போட்டார், பிடிச்சிருச்சு. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. சித்தர் கருவூரார். அந்த ஊர் கருவூர். கருவூரிலே கோயிலுக்கு பேரு காமதேனு வழிபட்ட ஆனிலை பசுபதி. பசுன்னா நம்ம தான், அங்க காமதேனு, நமக்கு பசுன்னு பேரு.
கட்டப்பட்டதுனால பசுபதீச்சரம்னு பேரு. கருவூருக்கு போய் கும்பிட்டா கருவூருக்கு போக வேண்டாம், சரிதானே? கருவூர்ல போய் கும்பிட்டா அடுத்த பிறகு எடுத்து ஒரு தாய் வயிறாகிற கருவூருக்கு போக வேண்டாம். அந்த கருவூர்ல சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர். சிவகாமி ஆண்டார் பூ பறிப்பார். ஆண்டவன் திருநாமத்தை சொல்லி பூ எடுப்பார். அந்த பூவை ஒரு கூடையில போட்டு தூக்கி தோல்ல வச்சுக்குவார் அல்லது தலையில வச்சிருப்பார். திருப்பள்ளி தாமம்னு அதுக்கு பேரு. இந்த பூவை எடுத்துட்டு வருவார். வாய துணியினால கட்டி இருப்பார். ஏன்? பூ பறிக்கிற பொழுது ஏதாச்சும் எச்சில் பற்றக்கூடாது. இந்த பூவை அவளது புனிதமா பறிக்கணும். பூ பறிச்சு அஞ்செழுத்த மனசுக்குள்ள சொல்லி மாலை கட்டி தோல்ல பூக்கூடைய வச்சு அப்படி வந்துட்டு இருக்கார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியாதிருக்கும். எண்ணிலி பாவிகள் எம்மால் இறைவனை என்ன நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே. திருமந்திரம். புண்ணியம் பண்ணவனுக்கு பூவும் நீர் உண்டு. ஒரு பூ போட்டாலும் போதும். பூ எதுக்கு? பூவை வாங்கி பொண்டாட்டிக்கு கொடுங்க. ஒரு பச்சிலை போட்டாலும் போதும். பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனேயம் பசுபதியே. தாயுமான சுவாமி. ஆண்டவனுக்கு ஒரு பச்சிலை ஒரு பூ தண்ணி போதும். பெரிய பூஜை. இவர் வச்சு கொண்டுகிட்டு வர்றார். பின்னால முரட்டு யானை வருது. ராஜாவுடைய பட்டத்து யானை. மேல 2 பேர் உட்கார்ந்து இருக்கான். யானைக்கு கூட 3 பேர் வந்துட்டு இருக்கான். 5 பேர் யானை மேல வர யானை பட்டத்து யானை குளிச்சுட்டு வேகமா வருது. புரட்டாசி மாதம் அஷ்டமிக்கு அடுத்த மகா நவமி. அந்த நாள் ராஜா அந்த ஊருக்கு வந்திருக்கார். புகழ்ச்சோழர்னு பேர். அவர் வந்த பட்டத்து யானை. ராஜாவை விட யானைக்கு மதிப்பு அதிகம். பட்டத்து யானை வந்து கொண்டிருக்கிறது. இவரு முன்னால போயிட்டு இருக்கார். ஆண்டவன் திருநாமத்தை நினைச்ச உடி போறார். யானை இவருக்கு பின்னால போனது. அந்த பூக்கூடையில் இருந்த பூவை எடுத்தது, கீழே போட்டது, மிதிச்சிருச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமானுக்கு சாத்தப்பட வேண்டிய பூ யானையின் காலில் பட்டு மிதிப்பட்டு விட்டது. யானை இவரை தாண்டி போயிடுச்சு. இவருக்கு கோபம் வந்தது. யானையை விரட்டினார். இவரு யானையை விரட்டிட்டு போக, யானை முன்னால போக, இவர் வேகமா போக, யானை அதை விட வேகமா போக, இவர் பார்த்தார் முடியல. தளர்ந்து கீழே விழுந்து அலற ஆரம்பிச்சார். சிவபெருமானே, இப்படி ஆயிப்போச்சே. யானையை உடித்து போர்த்திய சிவபெருமானே, இப்ப இந்த யானை என் பூவை எடுத்துக்கொண்டு போய்விட்டதே. களியானையின் நீருரியாய் சிவதா, எளியார் வல்லியாம் இறைவா சிவதா. எளியார்களுக்கு நீதானையா துணை, அடியார் அடியார் அறிவே சிவதா. அன்பு செய்தவர்களுக்கும் அடியார்களுக்கும் துணையாய் இருப்பவனே. தெளிவார் அமுதே சிவதா சிவதா. சிவபெருமானே அலறினார், அழுதார். புண்ணியம் இல்ல, அது பட்டத்து யானை, பூத்தானே. இன்னொரு தரம் கொண்டு வந்து போயிடுவேன். எப்படி இருக்கு இவருக்கு? கண்ணீர் விட்டு பிறண்ட அழுதார். அங்கிருந்து ஒரு சிவனடியார் வரார். கையில மழுவாயுதம். அவருக்கு பேரு எரிபத்தர் பேர். என்னன்னு கேட்டார். சிவபெருமானுக்குரிய திருப்பள்ளி தாமம். இந்த யானை எடுத்து மிதிச்சு கீழே போட்டுருச்சு. இப்படி ஆகிப்போச்சு. கோயிலுக்கு கட்டின பூ இப்படி ஆகிவிட்டது. யானைக்கு பின்னால ஓடுனேன், முடியல, கீழே விழுந்துட்டேன். அப்படியா? யானை எங்க போனுச்சு? இந்த பக்கம் தான் போகுது. அவ்வளவு வேகமா மழுவால தூக்கிக்கிட்டு எரிபக்தர் ஓடி வந்தார். முன்பு சிவபெருமான் உரித்த களிறு போலும். எப்படி இருக்கு? சிவபெருமான் ஒரு சமயம் யானையை உரிச்சு போர்த்தனாரு. அந்த யானை போல இருக்கு இது. அதனாலதான் சிவபெருமானுடைய பூக்கள் எடுத்து கீழே போட்டுருச்சு. நல்ல யானையா இருந்தா ஒழுங்கா பூஜை பண்ணி இருக்கும். யானை பூஜை பண்ண திருத்தலம் தெரியுமா? திரு ஆனைக்கா. அதுக்கு அதை விட பெரிய திருத்தலம் ஒண்ணு இருக்கு. திருவானைக்காவல்ல ஒரு யானை தானே பூஜை பண்ணுச்சு. பல பெண் யானைகள் பின்னால போய் கோயில சுத்தப்படுத்த ஆண் யானை பூவை போட்டு கும்பிடுமா. எந்த ஒரு பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மா மலர்தடி. பிடினா பெண் யானை, கைமான்னா ஆண் யானை. பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மா மலர்தடி, விடியலே தடமுழ்கி. காலையில 4:30 மணி
ஏர்லி மார்னிங் 8:30 இல்ல, 4:30 மணிக்கு குளிச்சுட்டு போகுது யானை. பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மாமலர்தடி விடியலே கடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர். திருக்கானப்பேர் காளையார் கோயில். யானை கும்பிட்ட இடம், யானை மடுன்னு பெரிய குளம், யானை விழுந்தா செத்து போயிருமா, அவ்வளவு ஆழமான தண்ணீர் குளம். பிடியெல்லாம் பின் செல்ல பெருங்கை மாமலர்தடி விடியலே கடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே. திருக்கானப்பேரை கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? நம்மால் அப்படித்தானே கேட்கிறான். என்ன சார் கிடைக்கும்? வாளினான் வேலினான் மால்வரை எடுத்த தின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார். காணப்பேர் தலையினால கும்பிட்டா நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போவானா. வேற என்னங்க வேணும்? மனசினாலும் வாழ்க்கையினாலும் பண்பினாலும் செல்வத்தினாலும் கல்வியினாலும் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. அது நல்ல யானை, இது கொஞ்சம் பொல்லாத யானை. வேகமா ஓடினார் எரிபக்தர். யானை கிட்ட போனார். யானை துதிக்கைக்கு முன்னால போனார். துதிக்கையை தூக்கு நிச்சு மனுவாயுதத்தினால ஒரே வெட்டி. சார், என்ன ஒரு மனுஷன் யானையை வெட்ட முடியுமா? வேகம் வந்துட்டா உடம்புக்கு ஆற்றல் அதிகம். குழந்தைய தூக்கி விட்டு போனா கால் நடக்க முடியாத தாய் எந்திரிச்சு ஓடிடுவா. குருவாயூர்ல ஒரு பட்டத்திரி, அவரு கால் 2 காலம் நடக்க வராது. குருவாயூரப்பனை போய் தினம் கும்பிடுவார். ஒரு ஆளு கூட்டிட்டு போவான், அவன் தோளை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே போவார். நடக்க முடியாது, கஷ்டம். குருவாயூரப்பன் பிரார்த்தனை பண்ணார், அப்பா இந்த காலை கொடுத்தது நடக்க முடியல. சரின்னு ஒத்துட்டான். ஒரு திருடன், அவன் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணனான், எனக்கு கல்யாணம், என் பொண்டாட்டி கொஞ்சம் பைசா கொடுத்தா தான் கல்யாணம் ஆகும் போல இருக்கு, நீ கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவனும் பக்தன். குருவாயூரப்பன் 2 பேருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணிட்டாரு. மறுநாள் காலையில பையில 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு பட்டத்திரி கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்குள்ள போக முன்னால குளத்துல இறங்கி தண்ணி கைகால் அலம்பணும். இந்த வேலைக்காரன் கீழே இறங்கி குளிச்சுட்டு மேல வருவான். அவன் தண்ணி கொண்டாந்து இவர் தலையில தெளிப்பான். இவர் அதோட கோவிலுக்குள்ள போயிடுவார். இவரால இறங்கி குளிக்க முடியாது. இவர் மேல உட்கார்ந்து இருக்கார் பைய வச்சுட்டு. அவன் கீழே இறங்கி போயிட்டா 10 படி கீழே. திருட அங்கிருந்து ஓடியான். கப்புனு பைய எடுத்தான், 5000 ரூபாய் பணம் இருக்கு. பைய எடுத்துட்டு ஓடினான். திருடன் 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 கத்திக்கிட்டு எந்திரிச்சு இவர் ஓடினாரு பின்னால. அந்த வேகத்துல நரம்பு ஒழுங்காகி பணம் போச்சே பணம் போச்சே, 5000 ரூபாய் பணம் போச்சே, எந்திரிச்சு ஓட. அவன் ஓடியே போயிட்டான். குருவாயூரப்பன் சொன்னாராம், அவனுக்கு 5000 பணம் கிடைச்சிருச்சு, உனக்கு கால் கிடைச்சிருச்சு, ரெண்டும் சரியா போச்சு போடான்ட்டாராம். ஒரு வரலாறு குருவாயூர்ல சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரே வெட்டா வெட்டி விட்டாரு யானைய. தும்பிக்க போச்சுங்க, யானை செத்து போச்சு. இந்த மேல உள்ள 2 பேர் இருந்தான் பாருங்க, அரண்டுட்டான், அவனையும் வெட்டினாரு. கூட துணைக்கு 3 பேர் வந்தான் பாருங்க, அவனையும் வெட்டினாரு. ஏண்டா யானை அவனுடைய கழுத்துல உள்ள பூவை எடுக்கிற பொழுது ஏண்டா தடுக்கல? எடுத்த குற்றத்துக்கு யானையை வெட்டு, தடுக்காம இருந்த குற்றத்துக்கு 5 பேரை வெட்டு. உங்களுக்கு புரியுதா? மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புலனையும் வெட்டி மனசுங்கிற யானையவும் வெட்டியாச்சு. அப்பதான் கடவுள்கிட்ட போகலாம். மனசு ஒரு காலம் வேலை பார்க்காம இருக்காது. சும்மா இருக்க முடியாது. மனசு என்னத்தையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குமே. எல்லாம் முடிஞ்சது. பகைவரை கொன்ற மாதிரி இவர் கம்பீரமா நிற்கிறார். பார்த்தவன் போய் ராஜாட்ட சொல்லிவிட்டான். ராஜா அந்த ஊர்ல தான் வந்திருக்காரு. பட்டத்து யானையை வெட்டி விட்டான். பட்டத்து யானையை வெற்றதா இருந்தா வேற்று நாட்டு ராஜா நம்ம கூட சண்டைக்கு வர்றான்னு அர்த்தம். அவர் சேனைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். வந்து பார்த்தா எதிர்த்த நாட்டு படையவன் தானா, ஒன்னத்தையும் காணா, இவர் மட்டும் நிக்கிறார். என்னடா இது? சேனைகள்லாம் நிக்கட்டும். குதிரையில வந்த ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டார்.
யாரு கொன்றது யானையை? இவர் தான் கொன்றார். இவர் திருநீர் பூசி கையில மழுவாயுதத்தோட நிற்கிறார். மகாராஜா இவர் முகத்தை பார்த்தார். இவரு சிவனடியார், ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். அப்போ நம்ம யானை தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கு. ராஜா எங்க போயிட்டார் பாருங்க, புகழ்ச்சோழர் பேர். குலையணி காதினானு கண்பராம் குணத்தின் மிக்கார், பிழைபடின் அன்றி கொள்ளார். தப்பு பண்ணலன்னா கொல்ல மாட்டார், பிழைத்தது உண்டு. யானை ஏதோ தப்பு பண்ணிருக்கு. கீழே இறங்கினார். இவர் பக்கத்துல வந்தார், கும்பிட்டார். இன்னும் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது, இவர் வெட்டி விட்டாருன்னு தெரியும். பக்கத்துல வந்தார். நல்ல வேளை யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வரல. சந்தோஷம் அவர் எப்படி பாருங்க, யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வரல. மைத்தடங்குன்று போலும் மதக்களித்தெதிரே இந்த மெய்த்தவர் சென்ற போது வேறொன்றும் புகுதா விட்ட அத்தவம் உடையேன். நான் ரொம்ப தவம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் என் யானையினால இவருக்கு தீங்கு வராம பகவான் காப்பாத்திட்டான். கிட்ட வந்தார். சாமி, யானையை விட்டு விட்டீங்களே, இது போதுமான்னு கேட்ட. அது பண்ண தப்பு ஏதோ தப்பு பண்ணிருக்கு, இது போதுமா? மற்ற மறிந்த இக்கடிற்றின் குற்றம் பாகரோடு இதனை மாள எரிந்ததே போதுமோதான் அருள் செய்யும். நீங்க யானையவும் கொன்று விட்டீர்கள், இந்த பாகர்கள் 5 பேரையும் கொன்று விட்டீர்கள், இது போதுமான்னு கேட்ட. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஆளு என்னமோ கேட்பான்னு நினைச்சா என்னமோ கேட்கிறானே, ஏண்டா யானையை கொன்னேன்னு கேட்காம இப்படி கேட்டானே. சென்னி சோழராஜா இத்துங்க வேளம் சிவகாமி ஆண்டார் கொய்து பன்னக ஆபரணர்க்கு சாட்ட கொடுவரும் பள்ளித்தாமம் தன்னை முன் பறித்து சிந்த தரைப்பட துணித்து வீழ்த்தேன். சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூவை, சிவபெருமானுக்காக கொண்டு போன பூவை பறிச்சு கீழே போட்டது, அதனால் இதை வீழ்த்தினேன். விளக்காக மையினாலே 5 ஒளிந்தார்கள், அவர்களையும் வீழ்த்தினேன். இந்த யானையும் இந்த 5 பேரும் சிவபெருமானுக்கு அபராதம் செய்து விட்டார்கள். அந்த அபராதத்துக்கு இவர்கள் 5 பேரையும் யானையையும் கொன்றால் போதாது. இதுக்கு ராஜா நான், மக்கள் பண்ண பாவம் மகாராஜாவை சேரும், எனவே என்னையும் கொல்ல வேண்டும். கதையை பார்த்தீங்களா? என்னையும் கொல்ல வேண்டும். அதுக்கு ஒருபடி மேல வராரு பாருங்க. உங்களுடைய மனுவாயுதம் புனிதமானது, அதால் என்னை கொல்லக்கூடாது. என் உடைவாளினால் கொள்ளுங்கள், இந்தாருங்கள். உடைவாளை உருகி கையில கொடுத்தான். இவர் வாங்கலாமா வாங்கப்படாதா? வாங்கினார். ஏன் வாங்கினார்? வாங்காட்டி அவனை வெட்டிக்கிடுவான். வாங்கிட்டா வெட்ட முடியாது. அந்த பண்பு எப்படி போகுது பாருங்க, ஒவ்வொருத்தர் மனசும். உடனே வாங்கினார். அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கிது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். ராஜா சொல்றான், என்னையும் கொல்ல வேண்டும். மங்கள மழுவால் கொள்கை வடக்கன்று. மங்களமான மழுவினால கொல்லக்கூடாது. இது செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனன் தீர்வு நேர்வார். அவரு பார்த்தார், ஐயோ இப்படிப்பட்டவனுடைய யானையை கொன்று நான்ல தப்பு பண்ணிட்டேன். நம்மளை விட பெரிய சிவனடியாரா இருக்காரு இவரு. அந்த யானையை நான் கொன்று விட்டேன். நாங்க கைலாஷ் யாத்திரை போனோம். எங்களுக்கெல்லாம் ஒரு திமிரு. இவ்வளவு தூரம் வந்து 20,000 அடி ஏறி டோல்மோ பாஸ்ல நின்று பார்த்துட்டு வந்துட்டா. ஆகா, ரொம்ப திமிரு. திமிரோட கீழே இறங்குறான். திபேத்துக்காரங்க கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டு பிரகாரம் வர்றான். தெரியுதா? ஒரு கும்பிடு போடுறது, தலை இருக்க இடத்துல ஒரு கோடு போடுறது, அதுக்கு மேல காலை வச்சு அடுத்த கும்பிடு போடுறது. 54 கிலோமீட்டர் 8 நாளைக்கு பனியில ஒரு சாக்கை விரிச்சு கும்பிடு போட்டு 8 நாள் ராத்திரி தங்குற இடத்துல மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் சிவான்னு தங்கி கும்பிடுறானே, அவனுடைய அன்புக்கு முன்னாலே நம்முடைய அன்பு குப்பை. இந்த ஒன் ஏன் தெரியுமில்ல, இல்லாட்டி மதிப்பே இருக்காது. அதுக்காக அத்தனை நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் போட்டு பார்க்கிறேன். அவர்கள் மதிப்பு எவ்வளவு? கெட்டேன், இவன் அளவற்ற அன்பை அறியாமல் கெட்டேன்.
உடைவாளை வாங்கி என்ன பண்ணார் தெரியுமா? நான் தவறு செய்து விட்டேன், உன்னுடைய யானையை கொன்று நான் தவறு செய்து விட்டேன், நான் இறக்க வேண்டும். உடைவாளை கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சார். அவன் பார்த்தான், ஐயோ ரொம்ப ஆபத்தா போச்சு. மகாராஜா ஓடி வந்து கைய பிடிக்க, இவர் உடைவாளை அழுத்தி பிடிக்க, 2 பேரும் சண்டை போட. எதுக்கு சண்டை? தன்னை வெட்டிக்கிறதுக்கு இவரு, அதை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஆளு. என்ன வேடிக்கை பாருங்க. அதுதான் சார் சேக்கிழாருடைய திருத்தொண்டர்கள். ஆண்டவனுடைய தொண்டுக்கு முன்னால் மற்ற எல்லாம் சாதாரணம். சிவபெருமான் பார்த்தார், அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணார்? அசரீரி வாக்கு சொல்லிட்டு, தொழுந்தகை அன்பின் மிக்கீர், அன்புள்ள பெருமக்களே, சண்டை நிறுத்திட்டாங்க. தொண்டினை மண்மேல் காட்ட, உங்க 2 பேர் தொண்டையும் உலகத்துக்கு காட்ட, செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று. இது சிவபெருமான் திருவருள். இந்த யானை வேணும்னே அதை எடுத்து போடல, சிவபெருமான் பண்ணன வேலை மலரை தூக்கி போட்டது. உங்கள் அன்பை வெளியில் காட்ட கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே யானை எந்திரிச்சிருச்சு. இந்த 5 பேர் எந்திரிச்சுட்டான். மன்னன் எரிபக்தர் காலில் விழுந்தான். எரிபக்தர் மன்னன் காலில் விழுந்தார். சிவகாமி ஆண்டார் எந்திரிச்சு பார்க்கிறார், கூட நிறைய பூவா இருக்கு. அப்பவே பறிச்ச பூவை கூட அதிகமாவே இருக்கு. ஆண்டவனுக்கு கொடுத்தா வட்டி போட்டு வரும். நினைப்புல வச்சுங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ 1000 பங்கு வட்டி போட்டு வரும். பொய்யில்லை. அதுதான் கொடுக்கிறதுக்கு மனசு வரணும். கோயிலுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நமக்கு 50,000 ரூபாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். எவனுக்கு 50,000 வரப்போகுதோ அவனுக்கு தான் கோயிலுக்கு 5000 கொடுக்கணும்னு தோணும், இல்லாட்டி தோணாது. மன்னன் அடியாரை வணங்கினால் எரிபக்தர் வேண்ட, மன்னர் யானை மேல் ஏறி உட்கார்ந்தார். எரிபக்தர் சொன்னாரா, இந்த யானை மேல நீங்க வரணும். மகாராஜா யானை மேல வர 2 பேரும் திருக்கோயிலில் சென்று வழிபட, எரிபக்தர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சிவகண தலைவரானார். அந்த நாள் மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம். இன்னும் ஒரு வரலாறு, ஏனாதிநாதர். ஏனாதிங்கிறது ராஜா கொடுக்கிற பட்டம். எட்டி, ஏனாதி, புள்ளை, முதலி, இதெல்லாம் பட்டங்கள் இருக்கிறாங்க. இலங்கையில முதலின்னு பட்டம் கொடுப்பாங்க. வினைகளை நீராக்குவது திருநீர். ஏன் நீருன்னு பேர் கொடுத்தா? வினைகளை நீராக்குவது, எல்லா துன்பங்களையும் மாற்றி காப்பாற்றுவது திருநீர். அதனால அதுக்கு ரட்சைன்னு பேர். நெத்தியில திருநீர் பூசியாச்சுன்னா அந்த ஆளுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று வாழ்ந்தவர் ஏனாதிநாதர். விபூதி பூசிட்டா போதும், அவன் யாரா இருந்தாலும் சரி. திருச்செந்தூர்ல ஒரு சன்னியாசி, முருகன் கோயில், பழைய கோயில், படுத்து கிடக்கிறார். முருகா 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 முருகா, இந்த கோயிலை நல்லா கட்டுறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டானா? முருகன் கனவுல வந்தான், இந்த கோயிலை நீ கட்டு. நான் பிச்சைக்காரன், யாராவது சோறு போட்டா உண்டு, கையில் அற காசும் இல்ல, கடன் கொடுப்பாரு யாரும் இல்ல. 6 படை வீட்டுக்கும் போயிட்டு திரும்பி வா, கோயிலை கட்டு. சொன்னபடி 5 படை வீட்டுக்கும் போயிட்டு திருச்செந்தூர் 6வது படை வீடு வந்துட்டார். 1 வருஷம் ஆச்சு. சன்னியாசி கோயிலை கட்டு. ராத்திரி தூங்கினார், பிடிஞ்சது. ஒருத்தன் செங்கல் கொண்டாராம், ஒருத்தன் சுண்ணாம்பு கொண்டாராம். வரிசைக்கு கொண்டாந்து போடுறாங்க. திருநெல்வேலியில இருந்து வந்தேன், பாளையங்கோட்டையில இருந்து வந்தேன், தென்காசியில இருந்து வந்தேன், எல்லாம் கொண்டாந்து போடுறான். முருகப்பெருமான் கட்டளை. கூலிக்கு ஆள் வந்துட்டான், கோபுர வேலையை தொடங்கு. இவர் பார்த்தார், முருகா எல்லாம் சரி, இந்த வேலை பார்க்கிறவனுக்கு கூலி கொடுக்கணும்ல, பணம் வேணும்ல. நாசிக்கில இருந்து ஒரு மிஷினை அனுப்பிச்சு வைக்கிறது, நாசிக்கில தான் நோட் அடிக்கிறது தெரியுமில்ல. ஒரு மிஷினை அனுப்பிச்சு வச்சா அடிச்சு கொடுத்துருவோம். முருகப்பெருமான் சொன்னார், கவலைப்படாத, வேலையை வாங்கிக்கோ. சாயங்காலம் வேலை முடிச்ச உடனே விபூதியை கொடு. உதைக்காம விட மாட்டேன். பகல் பூரா வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் விபூதி கொடுக்கிற நம்ம காலம் அது. விபூதியை நம்புன காலம், நல்லா இருந்த காலம், மறக்கப்படாது. அந்த காலம் பொற்காலம். விபூதியை கொடு. இங்க ஒரு பிள்ளையார் இருக்கார்,
தூண்டுகை விநாயகர்னு பேரு திருச்செந்தூர்ல. எல்லாரும் கடவுளை கும்பிடுங்கன்னு தூண்டுறாராம், அதனால அவருக்கு பேரு தூண்டுகை விநாயகர். அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க, தூண்டுகை விநாயகனே தொல்கணநாதன் இறையே ஈண்டு வரும் அன்பரெல்லாம் ஏற்றமுற தூண்டுகிறாய், தம்பி தெரி செந்தில் அவன் தாழ் பணிந்தால் வீடுடனே இம்பரிலும் வாழ்ந்திடலாம் என்று. திருச்செந்தூர் பெருமானை கும்பிட்டால் அங்கேயும் வாழலாம் இங்கேயும் வாழலாம் என்று தூண்டுகிறாய். ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க, அதையும் பாடம் பண்ணினேன். இப்ப அந்த பாட்டையும் காணாம். நான் கஷ்டப்படுறேன், நல்ல பாட்டெல்லாம் எடுத்து விட்டேன். இந்த முந்தானத்து பாடினவன் நேர்த்தி பாடினவன் பாட்டே இல்லாதது, நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு, கோயில் பூரா இது வந்துருச்சு. இப்ப நல்ல பாட்டெல்லாம் காணோம். இந்த பாட்டு தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் கையை விரிச்சு பார்க்க சொல்லு. சரி, எல்லாம் வேலை ஆரம்பிச்சாச்சு. சாயந்தரம் 4:30 மணி வேலை முடிஞ்சது. கூலி குடிக்கணும். இந்த ஆளாளுக்கு விபூதி மூடி கொண்டுகிட்டு போ, திறக்கப்படாது. எங்க போய் திறக்கலாம்? தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் திறக்கலாம். முதல்ல ஒரு ஆள் வந்தவர் தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் திறந்தார். 50 ரூபாய். ராத்திரி பகல கஷ்டப்பட்டு வேலை பார்த்தார். அடுத்த ஆள் வந்து திறந்தான், 30 ரூபாய் இருக்கு. மத்தியானம் ஏமாத்திட்டேன். 3வது ஆள் வந்து திறந்தான், விபூதி தான் இருக்கு. மொத்தமாக ஏமாத்திட்டேன். அதுக்கப்புறம் எவனாவது ஏமாத்துவானா? இது நம்ம வேலைக்கு தகுந்தாப்பட விபூதி பணமா மாறுது. மறுநாள்ல இருந்து ஒழுங்கா வேலை பார்த்தான். திருச்செந்தூர் ராஜகோபுரம், திருச்செந்தூர் மூலஸ்தான கோபுரம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விபூதி கலர்ல தான் இருக்கும். விபூதி கலர், இந்த கலர் கலரா போடுறதெல்லாம் கிடையாதுங்க. திருநீற்றினால் கட்டப்பட்ட கோபுரம். சம்பந்த சுவாமிகள் திருநீற்றால் அமராடும் பெரியோனே, இல்ல சிறியோனே, சின்ன பிள்ளை தானே, அதனால அருணகிரிநாத சுவாமி திருநீற்றால் அமராடும் சிறியோனே. திருவானைக்காவல்ல மதிலுக்கு பேரு தெரியுமா? திருவெண்ணீற்றான் திருமதில். திருவெண்ணீரை கொடுத்து மதில் கட்டினாங்களாம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்விரேயாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவனரி சிங்காரமான சிவனடி சேர்வரே. திருமூலர் திருமந்திரம். விபூதி பூசல் என்ன பாவம். யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுகநாவலர் புண்ணியவான் கடுமையா சொல்றார், விபூதி பூசாம வந்தா அவன் அவன் இல்ல, அது பிணமுங்கிறார். திருநீரு பூசலன்னு அது பணம். செத்தாருள் வைக்கப்படும் நம்ம திருவள்ளுவர். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஊர்ல உள்ளதுக்கு தகுந்த மாதிரி தானும் வாழக்கூடியவன் நல்லது. ஒத்ததறிவான் இல்லைன்னா அந்த ஆளை உசுரோண்ட கொண்டே சுடுகாட்டுல வச்சிரு. யாரு சொன்னா இப்படி? திருக்குறள் முனிசாமி அவர் தான் சொல்லுவார். இந்த ஆள் இங்க இருக்கக்கூடாது, கொண்டே அங்க வைக்கணுமா, செத்தாருள் வைக்கப்படுமா. அப்படி ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். அது மாதிரி திருநீற்றுக்கு அவ்வளவு சிறப்பு. திருநீற்று மதில், திருநீற்றுக்கு சிறப்பு. அந்த திருநீற்றை அணிந்து கொண்டு முகத்தில யாருக்கெல்லாம் திருநீர் இருக்கோ அவர்கள் சிவபெருமானுக்கு சமானம் என்று வாழ்ந்தவர் ஒரு புண்ணியவான். சன்னியாசி ஒருவேளை திருநீர் தரிக்கலன்னா அதுக்கு என்ன தண்டனை? வாரியார் சாமி எழுதுறார். பஸ்ம ஜாபால உபனிஷதம்னு ஒண்ணு. பஸ்மம்னா என்ன? திருநீர். பஸ்ம ஜாபால உபனிஷதம். அதுல சொல்றான், சன்னியாசி ஒருவேளை திருநீர் தரிக்கலன்னா கூட உபவாசம் இருந்து 12,000 முறை ஓம் நமசிவாய மந்திரம் சொல்லி அந்த பாவத்தை போக்கணுமா. நம்மெல்லாம் எத்தனை முறை சொல்றது? ஒரு தரம் விபூதி பூசாததுக்கு அவ்வளவு பனிஷ்மெண்ட்னா நம்ம எங்க போய் நிக்கிறது யோசிச்சு பாருங்க. திருநீற்றுக்கு அவ்வளவு சிறப்பு. திருநீரு புனைந்தாரை சிவமாய் நினைப்பவர் ஏனாதிநாதர். சோழ நாடு கும்பகோணத்துக்கு பக்கம் எயினனூர் என்று ஒரு ஊர். இப்ப அந்த ஊருக்கு ஏனநல்லூர்னு பேர் வச்சுட்டாங்க. எயினன் ஊர், இப்ப அது ஏனநல்லூர். அங்கே ஒருத்தர் ஏனாதின்னு இவருக்கு பட்டம். என்ன யாருன்னு தெரியாது, பட்டம் ஏனாதி. எல்லாரும் ஏனாதிநாதர்னு பேர் வச்சாங்க. இவர் ஊர் வளமான ஊர்.
நெல்லு நிமிந்து நிக்குமா உயரமா, கரும்பு அதை விட உயரமா வளர்ந்து தலையை குனிஞ்சு நிக்குமா. அது எப்படி இருக்கான்? குலப்பெண்களை பார்த்து பொது பெண்கள் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சாப்புல இருக்கான். நெல்லு குலப்பெண்ணா, கரும்பு பொது பெண்ணா. கரும்பு கொஞ்சம் பாலிஷா பளபளன்னு இருக்குல்ல, குலப்பெண் அப்படி இருக்க மாட்டான்ல. எம்ப குலை கரும்பு. அப்படிப்பட்ட ஊர். இந்த ஏனாதிநாதர் என்ன செய்வார் தெரியுமோ? எல்லாருக்கும் வாழ் பயிற்சி, வாழ் எப்படி சுழற்றுவதுன்னு கத்துக் கொடுப்பார். வர்ற பணத்தை பூரா அடியார்களுக்கு சாப்பாடு கொடுவார். திருத்தொண்டு, அடியார்கள் திருத்தொண்டு. அவர் வயிற்றுக்காக உழைக்க மாட்டார், அடியார்களுக்காக உழைப்பார். அதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு. பகைவர்களும் போற்றினார்கள். ஒரே ஒருத்தன், அவனுக்கு மட்டும் இவர் மேல கோபம். சந்திரனை எல்லாரும் போற்றுகிறோம். சந்திரன் குளிர்ச்சியா இருக்கான். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. சந்திரனை பாராட்டமில்ல. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் சந்திரன் மேல கோபமா. திருடன், நீ வந்தா நமக்கு பொழப்பு நடக்காது, அமாவாசை அன்னைக்கு தான் நமக்கு பொழப்பு நடக்கும். எல்லோரும் புகழக்கூடிய சந்திரனை வெறுத்து ஒதுக்கக்கூட ஒரு திருடன் இருப்பது போல எல்லோரும் புகழ்ந்த ஏனாதிநாதனை ஒருவன் வெறுத்து ஒதுக்கினான். அவனுக்கு பேரு அதிசூரன் பேரு. தாயாதி, பங்காளி. எப்பவும் பங்காளி தான் விவகாரம், கூடவே இருக்கிறவன். இவரை பத்தி எல்லாம் தெரியும். அவனும் வாட்பயிற்சி கொடுக்கிறவன். இவரு நல்லாவே வாட்பயிற்சி கொடுப்பார். கூட்டம் இங்கே சேர்ந்தது, அவனுக்கு ஆள் கிடைக்கல, அவனுக்கு நட்டம், தொழில் போட்டி, பொறாமை. இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு ஓடாது. ஊதியம் குறைஞ்சு, அழுக்காறு, அவா வெகுளி, இன்னாச்சொல் நாளும் சேர்ந்த அதிசூரன். அப்படி ஒரு ஆள் யோசிச்சான், இந்த ஆள் இறந்தாத்தான் நமக்கு பொழப்பு நடக்கும். நேரை வட்ட வந்துட்டான். ரெண்டு பேரும் தாயாதி, பங்காளி. எவன் வீரனோ அவன் தான் இருக்கணும். ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். நீ ஜெயிச்சா நீ பாத்துக்கோ, நான் ஜெயிச்சா நான் பாத்துக்கிறேன். சரி, கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு எப்படி சொல்றது? சரி, அவனுக்கு ஒரு சேனையே வந்தது. இவருக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள். ஒரு பெரிய பொட்டல் சண்டை ஆரம்பிச்சது. கடுமையான சண்டை. 10 பாட்டு சேக்கிழார் சொல்றார். எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளம். பரிதாபமா இருக்கு. இவர் ஜெயிச்சுட்டார், அவன் தோத்து ஓடி போயிட்டான். உதிர ஆறு ஓடிட்டு ஏனாதிநாதர் வெற்றி கண்டார். அதிசூரன் ஓடி போயிட்டான் பயந்து. ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. இந்த சேனைகள் இருக்கு பாருங்க, எல்லா சேனைகளும் வெட்டப்பட்டன. அது எப்படி இருக்கான்? மெய்யுணர்வு கொண்டவர்களுக்கு ஆசா பாசங்கள் அழிவது போலே. முட்டாதார் கொள்களத்தை விட்டு எப்படி போனாங்களா? நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆகினார். மெய்யுணர்வு வந்துட்டா ஆசை பாசம் எல்லாம் என்னாகும்? ஓடி போயிடும். உவமையில கூட ஞானத்தை வைப்பார். சேக்கிழாருக்கு பக்தி முக்கியம், தமிழ் அப்புறம். கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு தமிழ் முக்கியம், கவிதை முக்கியம், செயல் பக்தி அப்புறம். ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அதிசூரன் ஓடினான். ராத்திரி முழுக்க யோசிச்சான். காலையில இவர்கிட்ட வந்தான். இன்னைக்கு சண்டை போட வேண்டாம், ஒண்ணு செய்வான், சேனைகள் சாக வேண்டாம், நீ நானும் சண்டை போடுவோம். நீ ஜெயிச்சா நீ இரு, நான் ஜெயிச்சா நான் இருக்கேன். இதுக்கு எல்லா சேனையும் அடிக்கணும். சரிப்பா, நீ கூப்பிடுறதுக்கு ஒத்துக்கிறேன். புறப்பட்டான். விபூதி பூசணம். இது வரைக்கும் பூசாத ஆளு. இந்த ஆளு விபூதி பூசனா அவனை கும்பிடுற ஆளு. விவரம் தெரிஞ்சு பூசிட்டான். பூசினானா ஒரு பலகை, அதான் தடுக்கிறதுக்கு. கையில வாள் கொண்டுகிட்டு பலகை எப்படி வச்சுட்டான், விபூதி தெரியப்படாது. சண்டைக்கு வந்துட்டான் இவர்கிட்ட. இவர் கூட சண்டை, ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை. அவனை வெட்ட போறாரு. சடக்குன்னு பலகை எடுத்தான். விபூதியை பார்த்துட்டார். வெந்நீர் கண்டார். கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீரு, முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீரு.
பரம்பரையா ஆண்டியா, பஞ்சத்துக்கு ஆண்டியா? இது பஞ்சத்துக்கு ஆண்டி. பரம்பரையா விபூதி பூசுவியா? பஞ்சத்துக்கு பூசி இருக்கியா? இன்னைக்கு பஞ்சத்துக்கு பூசி இருக்கேன். எப்படியும் விபூதி பூசனா மரியாதை. முன்பு இவர் மேல் காணாத வெண்டிரு நீட்டின் பொலிவு மேற்கண்டேன். இனிமே சண்டை போடப்படாது. அவர் இஷ்டப்பட்டதை செய்யட்டும். அவர் என்ன செய்ய போறாரு? கொல்ல போறாரு. செய்யட்டும். என் கையில கத்தி இருக்கு, தூக்கி போட்டுறவா? வேண்டாம், தூக்கி போடக்கூடாது. தூக்கி போட்டா நிராயுதபாணியை கொன்ற குற்றம் அவர் மேல வந்துடும். அதனால கையில கத்தி வச்சு சண்டை போடுறாப்புல நான் பாசாங்கு பண்றேன், அவர் என்னை குத்திட்டு போட்டோம். ரெண்டு பேருமே விபூதியை பார்த்த உடனே விட்டு கொடுத்து அவர் நினைந்ததை செய்யட்டும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெருமை. அப்படி செய்கிற பொழுது அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கூடட்டும். நான் நிராயுதபாணி, ஆயுதம் இல்லாதவன் மேல சண்டை போடக்கூடாது. தமிழ் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? பெண் பெயர் கொண்டவனோட சண்டை போடக்கூடாது. பெண் பெயர் வச்சவனோட சண்டை போடக்கூடாது. மீனாட்சி சுந்தரம்னு பேர் இருந்தா அந்த ஆள் கூட சண்டை போடக்கூடாது. மீனாட்சி சேர்ந்து வச்சுல, ஆமாங்க, பெண்ணோட சண்டை போடக்கூடாதுங்கிறது இருக்கட்டும், பெண் பேர் இருந்தா கூட சண்டை போடக்கூடாதான். அப்படி ஒரு மரபு அது. என்ன சொல்றார்? கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெண்திரு நீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வேறினி என் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன். இவர் நினைக்கிறதை சாதிப்பதற்கு நான் துணையாயிருப்பேன். கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார். வாழை தூக்கி போடல, நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று இடும் பலகை நெய் வாளுடன் அடர்த்து நேர்வார் போல் நேர் நின்றார். சண்டை போடுறாப்புல நின்னார், சண்டை போடல. சண்டை போடுற மாதிரி பாசாங்கு பண்ணினார். அவன் என்ன பண்ணான்? இந்த பாசாங்குன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் மாறறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். அவன் வெட்டினான்னு சொல்ல சேக்கிழாருக்கு வாய் வரலை, அவன் கொன்றான்னு சொல்ல வாய் வரலை. நினைச்சதை செஞ்சிட்டான். அடியாரை கொன்றான்னு நான் எப்படியா சொல்லுவேன்? முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். இறந்து போனார். மேல போறார், சிவபெருமான் வந்து கூட்டிக்கிட்டு போறார். மின் நின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார். சிவபெருமான் அங்க காட்சி கொடுத்து இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டார். பொன்னம்பலத்துக்கு வா. அவன் எங்க போனான்? எங்க போகணுமோ அங்க போனான். அவ்வளவுதானே.